ஸ்ரீனிவாசா, நான் பொதியமலை செல்கிறேன். இனி வரும் காலங்களில் உன் கவலைகள் தீரும். நல்லது அகத்தியரே. இனி என் அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும். பிரபு, அகத்தியர் கவலைகள் நீங்கும் என்றாரே, அது என்ன? நம் திருமணத்திற்காக குபேரனிடம் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. திருமகள் என்னிடம் இல்லை என்பதால் என்னுள் கவலை. நம் திருமணம் நிகழ்ந்ததற்கான காரண காரியத்தை திருமகள் அறிந்தவர் அல்லவா? அவரை முன்போல் இதயத்தில் ஏற்றுக்கொள்வதுதானே? ஆமாம் ஸ்ரீனிவாசா, நீ சென்று லக்ஷ்மியை அழைத்து வந்து விடேன். தாயே, நானும் அதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். சில காலம் தமம் செய்து அழைத்து வர வேண்டும். நான் அழைத்து வர செல்கின்றேன். நீங்கள் இருவரும் சிறிது காலம் கழித்து திருமலை வரவும். நல்லது மகனே. नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। திருமகளே, நடந்த நிகழ்ச்சிகளுக்கான காரணம் நீ அறிவாய். என் அர்ச்சாவதாரம் இம்மலையில் நிகழ வேண்டும். இனியும் காலம் தாமதியாது என் இதயத்தில் வாசம் செய்திட வேண்டும். ஜெகன்மாதா பரந்தாமன் முன்னை ஏற்பதற்காக பன்னெடுங்காலம் தவம் செய்து புற்றாமரையில் எழுந்தருள செய்துள்ளார். வேண்டுகோளை ஏற்பதே உசிதம். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். தங்களின் பிரிவிற்கு நான் தானே காரணம். பிருகுமுனிவரே, நாம் இருவருமே பரந்தாமனின் அவதாரத்திற்கு உதவியவர்கள். உம்மேல் வருத்தமில்லை எனக்கு. சகோதரி, காலம் தாமதியாது பரமனை ஏற்பாய். அவதாரத்திற்காக இறைவனிடம் இருந்து விலகியதும் நீயே. இனியும் இந்த அவதாரம் சிறப்புற செய்ய வேண்டுவதும் நீயே. விளக்கமாக கூறுங்கள் பிரம்மதேவா. கலியுகம் தொடங்கிவிட்டது. கலியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் மக்களுக்கு பக்தியை உணர்த்தவும் ஸ்ரீனிவாசனாக அர்ச்சாவதாரம் இம்மலையில் நிகழும் நேரம் வந்துவிட்டது. கலியில் மக்களால் நிஷ்காமிய பக்தி செய்ய இயலாது. பெரும்பாலானோர் கோரிக்கைகளை வைத்து அதற்கு காணிக்கை செலுத்துவதாக கூறி பக்தி செய்வார்கள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கலியில் மக்களின் துன்பத்தை நீக்குபவனாக நான் இருப்பேன். அதற்கு மக்கள் காணிக்கை செலுத்துவார்கள். அதனால் குபேரன் கடன் அடைக்கப்படும். அது சரி, இப்பொழுதே நான் அந்த கடனை அடைத்து விடட்டுமா? அப்படி கடன் அடைப்பதற்காக நான் வாங்கவில்லை தேவி. நீங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. ஆன்மாக்களின் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப கலியின் ஆதிக்கம் அதிகமாகும். அதிலிருந்து விடுபட இறையுணர்வே ஆன்மாவிற்கு துணையாக அமையும். வேங்கடநாதனும் கண்கண்ட தெய்வமாக விளங்குவான். பிரபு, நான் எவ்விதத்தில் உதவ வேண்டும்?
நீ மக்களுக்கு கலியில் செல்வத்தை வாரி வழங்குதல் வேண்டும். மேலும் தேவி என் மார்பினில் வந்து உறைதல் வேண்டும். உன் அம்சத்தால் பத்மசரோவரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தல் வேண்டும். தேவி, இன்றைய தினம் கார்த்திகை சுத்த பஞ்சமி, வெள்ளிக்கிழமை, உத்திராட நட்சத்திரம். மாலவன் மார்பினிலும் பத்மசரோவரத்திலும் எழுந்தருளி வேங்கடநாதனுக்கு உறுதுணையாக இருப்பாய். தாயே, மாலவன் அச்சாவதாரம் மலையில் நிகழ பத்மாவதி தேவி வருவதற்குள் இறைவனின் இதயத்தில் எழுந்தருளவும். தங்கள் கட்டளையை ஏற்றேன் பிரபு. ஸ்ரீனிவாசா, ஸ்ரீனிவாசா, எங்கே அப்பா உள்ளாய்? இங்கே உள்ளாய்? காத்திருந்து காணாது வந்தேன். இங்கே மகாலட்சுமி. பிரபு, 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 எங்குள்ளீர்கள்? எங்குள்ளீர்கள் பிரபு? திருமகளை அழைத்து வந்தவர் காணவில்லையே. இது என்ன அர்ச்சாவதார ரூபம்? பிரபு, எங்குள்ளீர்கள்? எங்குள்ளீர்கள் பிரபு? பத்மாவதி, இதோ என் அர்ச்சாவதார ரூபம். திருமகள் என்னோடு இரண்டர கலந்து விட்டாள். நீ எனது இடது மார்பை உறைவிடமாக்கிக்கொள். வலது மார்பினில் திருமகள் உரைகிறாள். நீங்கள் இருவரும் பத்மசரோவரத்தில் இருந்து அருள் பாலிக்கவும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். பரந்தாமா, இனி என் நிலை என்ன? தாயே, கவலை வேண்டாம். உனக்கு இனி என்னோடு நிரந்தரமாக இருக்கும் பாக்கியத்தை அளிக்கின்றேன். துளசி மாலையாக என் கழுத்தோடு இருப்பாயாக. ஆஹா, ஆஹா, பரமானந்தம் பரந்தாமா. பரந்தாமா, என்னால் இம்மலை மீது நீ பிரதிஷ்டை செய்யப்படுவாய். தொண்டைமான் ஆலயம் அமைப்பான். என் பெயரால் பிரம்மோற்சவம் நடைபெறும். இப்படியாகத்தான் பரந்தாமன் விரும்பி ஏழுமலையானாக இவ்விடத்தில் அர்ச்சாவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட பரந்தாமன் இன்று தனித்து ஆபரணம் விழா எதுவும் இன்று நிற்பது தாங்க ஒண்ணா வருத்தமாக உள்ளது. இனி எல்லா உற்சவங்களும் நடைபெறுதல் வேண்டும். மகாராணி, திருவாபரண பெட்டியில் உள்ளவரை எழுந்தருளச் செய்தல் வேண்டும். மகாராணியார் பல்லவ நாட்டில் இருந்து உற்சவ மூர்த்தியையும் பெருமாளுக்கு சாத்துவதற்கு திருவாபரணமும் எடுத்து வந்துள்ளார். அதனை பெருமாளுக்கு சாத்துதல் வேண்டும். இவரே இனி மணவாள பெருமாள் ஆவார். மகாராணி, கோவிலுக்கு நிலம் வழங்கிய விவசாய பெருமக்கள் வந்துள்ளனர். அவர்களுக்கு சன்மானம் வழங்கிடல் வேண்டும். நல்லது, முதலில் அதை செய்து விடுகின்றேன். விவசாய பெருங்குடி மக்களே, உங்களால் புதிய அத்தியாயம் இக்கோவிலுக்கு தொடர உள்ளது. இனிவரும் நாட்களில் இத்திருஸ்தலம் பிரசித்தி பெறும். நீங்கள் அளித்த 3000 குழி நிலத்திற்கு சன்மானம் வாங்கிக் கொள்ளுங்கள். மக்களே, இந்த 3000 குழி நிலத்தின் வருமானத்தில் 600 மரக்கால் அரிசி கிடைக்கும். தினம் 1 மரக்கால் வேங்கடவனுக்கு நைவேத்தியம் செய்திடல் வேண்டும். மிச்சம் இருப்பதை மற்ற செலவிற்கு வைத்துக் கொள்ள வேண்டும். பல்லவராணி சாமவை 3000 குழி நிலம் அளித்துள்ளார். அதில் கிடைக்கும் வருமானத்தில் இம்மலையில் காடு திருத்தி இறைவன் திருவீதி உலா வருதல் வேண்டும். பிரம்மோற்சவம் இனி நடத்தப்பட வேண்டும். இவை அனைத்தும் கல்வெட்டில் பதித்து வைக்கப்படும். காலத்தால் அழியாத சேவையை மகாராணி செய்துள்ளார். என்னால் எதுவும் இல்லை, அவன் நடத்திக் கொள்கின்றான். வேங்கடநாதன் அனைத்தும் நடத்துவான் என்பதில் ஐயமில்லை. ராணியின் விஜயத்திற்கு பின்பு திருவேங்கடமலை திருப்பமடையும். காலத்தாலும் ஆச்சாரிய மகாபுருஷர்களாலும் பக்தர்களாலும் திருமலை மாபெரும் மாற்றத்தை காணும். அலங்காரம் பெருமாளுக்கு ஆச்சு. எல்லாரும் வாங்கோ. கோவிந்தா நின்ன நாமவே ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ 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 ಚಂದ
ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ. ಅಣುರಣು ತೃಣಗಾಷ್ಟ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ. திருமலையானே திருமலையானே, இன்னைக்கு நல்ல வழியை காட்டுப்பா. உன்னோட திருவடியை எனக்கு தோண. ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா. பக்கத்து தெருல பானையை கொடுத்துட்டு வந்துடுறான் சுருக்கால. அண்ணே அண்ணே, தயிர் பானை 4 ஓணும். தோரமா எங்க இருக்குன்னு சொல்லு, நானே எடுத்தாரேன் அண்ணே. அதோ பாருமா, அதை எடு. இந்தா துட்டு. வெங்கடநாதா, இன்னைக்கு வழியை காட்டினியாப்பா. இந்தா உனக்கு ஒரு துட்டு. வெங்கடநாதா, திருமலையானே திருமலையானே, வருவேண்ணா, வருவேன் வருவேன். செல்லி 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 செல்லி. என்ன என்ன வருவேன், எங்க வருவேன் சொல்லு. பசி மயக்கமா, தூங்கிட்டியா? ஏன் கூப்பிடுற? சோறு வேணுமா? செல்லி இல்ல செல்லி, பசி இல்ல செல்லி, சொல்றது கேள. பசி மயக்கத்துல ஏழுமலையான நினைச்சுக்கிட்டே தூங்கிட்டேனா, கனவுல நாரதர் வந்தாரு. என்ன அது? என்ன நாரதர் வந்தாரா? ஆமா, என்ன சொன்னாரு? திருமலையான சனிக்கிழமை, அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பூஜை செஞ்சா நாம நினைச்சது நடக்குமா? ஆமா, என்ன நடக்கும் சொல்லு. வயிற்றுக்கே அன்னாட வழி இல்லாம இருக்கும், என்கிட்ட பூஜை செய்யறது சொல்லு. அப்படி சொல்லாத செல்லியே,